என்ன பண்ணாங்க? இந்த பாடி வாங்கி கொடுக்கறது தான் போனாங்க. இல்ல என்ன போய் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. என்ன பேசுங்க? ஏன் வந்து கட்சியிலிருந்து ஏன் ஒரு கண்டன அறிக்கை வரவில்லை? அதான் எங்களுடைய கேள்வி. அவங்களை நீ கண்டிச்சாங்களா? அனுதாப கையை பிடிச்சி இருக்கிறது எல்லாரும் எல்லா வீட்டுக்கு போனாலும் அது ஏன் கனிமொழி கொடுக்குறாங்க? ஏன் அவர் ஸ்டாலினுக்கு அது ஏங்க கனிமொழி இதுக்கு மட்டும் கனிமொழி பலியிடாதீங்க. முதலமைச்சருக்கு என்னாச்சு? நீங்க வந்து அஜித்குமாருக்கு வந்து நீங்க போடுறீங்கல்ல, ஏன் வந்து கவினுக்கு நீ போட முடிய மாட்டேங்குது? சரி, அதே இவங்க கிட்ட பேசல. எப்போ எங்க தூத்துக்குடி வந்தா வீட்டுக்கு போய்க்கலாம்ல? தூத்துக்குடி வந்த முதலமைச்சர் ஏன் வீட்டுக்கு போக கூடாது? நான் இப்பொழுது கேட்கிறேன், நீங்க வந்து இந்துன்னு பேசக்கூடிய இந்து அமைப்புகள், RS அமைப்புகள் ஏன் வந்து இந்த சம்பவத்தை வெளிப்படையாக கண்டிப்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்க வந்து பெரிய அரசியல் கட்சிகள், பெரிய அமைப்புகள் இது போற காலகட்டங்களில் மௌனம் சாதிப்பது தான் இந்த வன்முறைகள் அதிகரிக்கிறதுக்கு காரணம். அச்சா, இதுல என்ன வந்து ஓட்டு போயிட போகுது? அப்போ தேவேந்திரோட வேளாளர் இருக்கு, ஆதிராவிட நிலைக்கூடிய பழைய இருக்கு, அது வேறு யாதவ சமுதாயத்துக்கு அல்லது வந்து ரெட்டியார் சமுதாயத்துக்கு வேற சமுதாயங்களுக்கு எல்லாம் ஓட்டே கிடையாதா? எல்லாரும் பாதிக்கப்படுற போது எல்லோருக்குமாக வந்து அரசு நிக்கணும்ல. நீங்க அரசுங்கிறது ஓட்டை வச்சு செயல்படக்கூடாது. ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நாளைக்கு ஆட்சி வரதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? இந்த கடைசி முறை ஆட்சி இருக்கிற வரையிலும் யார் வந்து அட்டூழியம் பண்றாங்களோ அவங்களை நீ கண்டிக்கணும். இது வந்து தனி நபர் கிடையாது, ஒரு சாதியின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வன்முறை தாக்குதல், அசால்ட் கம்யூனிட்டி. அதனால வந்து திமுக இது வந்து வரலாற்று ஒரு மிகப்பெரிய பிழை செய்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஸ்டாலின் அவர்கள் வந்து வாய் திறக்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய இது, அது வரலாற்றில் அவருக்கு ஒரு கரும்புள்ளியாக போகும். அதான் சொல்ல முடியும். கீழநத்தத்தில் ஒரு மர்டர் நடந்தது. ஒரு பையன் வந்து கோர்ட்டு வாசல்ல ஒரு மர்டர் பண்ணான். நீதிமன்றமே வந்து தானா முன் வந்து வழக்கு எடுத்தது. ஏன் அந்த நீதிமன்றம் எடுக்கல? ரெண்டாவது, அது இன்னைக்கு அந்த கையை ஒடிச்சு விட்டாங்க. நான் கேட்கறேன், என்ன சொல்றேன், அந்த பையனை காவல்துறை வந்து அது கைது செய்யப்பட்ட கையை ஒடிச்சு இன்னைக்கு வரலும் 6 மாசத்துக்கு மேல வந்து குணமாகாம வேற மருத்துவம் போய் போறான். ஏன் இந்த இதுக்கு வந்து பாத்ரூம் இல்லையா, வலிக்கு விடலையா? சுர்ஜித்துக்கு பாத்ரூம் எங்க போச்சு? பாத்ரூம் உள்ளே போலியா 10 நாளா? அப்ப உங்ககிட்ட என்ன பார்வை இருக்குது? காவல்துறையே ஒருதலை பட்சமான பார்வை, கீழிருந்து மேல வரலும். அப்ப பாத்ரூமுக்கே கூட்டிட்டு போலியா நீங்க? அப்ப உங்ககிட்ட என்ன இருக்குது? இந்த சமுதாயத்தில் கூடிய ஒரு இன்வால்வ் ஆனா அவன் கையோட காலோட எல்லாம் பண்றீங்க, வேற சமுதாயத்தில் கூடியவன் சொன்னா பண்றீங்க. அப்ப என்னது? நீங்க மறைமுகமாக காவல்துறை ஊக்குவிக்க, தமிழ்நாட்டுடைய காவல்துறையினுடைய ஆன்டி தலித் சைக், அதாவது தலித் விரோதமான மனப்பான்மையோட தலித் விட இன்னும் சொல்லப்போனா தென் தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளருக்கும் ஆதிராவிடருக்கும் எதிரான மனநிலையில் செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இங்க குற்றங்களே நடைபெறுகிறது. காவல்துறை நேர்மையா இருந்ததுன்னா ஒரு மர்டர் நடக்காது, ஒரு குற்றம் நடக்காது. ஆனால் அவர்கள் இதய சுத்தியோடு ஒரு காவல்துறை அதிகாரி கூட நடக்கிறது இல்லை. இந்த வழக்கு கூட இன்னைக்கு 10 நாளா வந்து அவருடைய பெற்றோர்கள் வந்து அந்த சுர்ஜித்தினுடைய தாயாரை கைது செஞ்சுக்கிறாங்க. என்ன நீங்க சமன் அனுப்பிச்சுக்கிறீங்க? எல்லா கேஸுக்கும் சமன் தான் அனுப்பிங்க, ஏன் கைது செய்யாம இருக்கிறீங்க? சோ அதனால வந்து காவல்துறையே ஒருதலை பட்சமா? அப்போ இந்த காவல்துறை ஒருதலை பட்சம் பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு மேல இருக்கிற உத்தரவிடக்கூடிய இந்த அரசே வந்து தேர்தலை மனதை வைத்து வாக்குகளை வச்சிருக்காங்க. அப்ப அதுக்குண்டான எதிர்வினையை மற்றவர்கள் ஆற்றுவாங்கல்ல. நீங்க வந்து இந்த மாதிரி ஒருதலை பட்சி வந்து அவங்க ஓட்டு போயிருந்துச்சுன்னா அதுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு தேர்தல் வேளாளர் ஆர்கனைஸ் ஆவாங்கல்ல.